இந்த மீன் வந்து உருண்டை மீன் சொல்லுவோம். சூரை இருக்கு, மதுரை மீன் இருக்கு, பேரு பாறை இருக்கு. எனக்கு சூரை மீன் ரொம்ப பிடிக்கும். 4 அருவம்னு கிடக்கு. மீன்ல வந்து புரோட்டீன் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. கடல்லையே கிடக்கிற ஒரு மீன்ல ரத்தம் அதிகமா இருக்கிற மீன் தான் இந்த சூரை மீன் தான். அப்படி ரவுண்டு பீஸா போட்டுருங்கண்ணா பாட்டி. அங்கே தோணுனாலும் நல்லா தான் வரும். கடலில் ஓரத்தில் தோணுனாலும் சிறையாவும் பொரியல் ஓடிட்டு இருக்கு. ஊழி, சிறையா, பாறை. இதில் பாருங்க மீன் பொரிச்சியல் ஓடிட்டு இருக்கு, தாள் பொரியல், கனவா பொரியல், அதுக்கப்புறம் நண்டையும் போட போகிறாங்க. நண்டாட்டி முழுசு முழுசாக தூக்கி போட்டுருக்காங்க. நேருக்கு வணக்கம். தூத்துக்குடி மீனவன். நீங்கள் ராமேஸ்வரம் டூர் வர்றீங்க, உங்களுக்கு நல்ல சூப்பரான ஒரு மீன் சாப்பாடெலாம் சாப்பிடணும், பொரிச்சு மீனாலும் சரி, குழம்பூத்தினாலும் நல்லா சாப்பிடணும் அப்படின்னா நான் சொல்கிற கடைக்கு வாங்க. நீங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடிக்கு வரும்போது வந்து ஸ்ரீ சாய்ராம் சுதாக்கா கடை, சரிங்களா? வந்து சாய்ராம் ஹோட்டல்னு இருந்துச்சு, இப்போ வந்து சுதாக்கா கடைன்னு பேரை மாற்றிருக்காங்க. இந்த கடைக்கு வாங்க, மீன் எல்லாமே செம தெளிவாக இருக்கும். இங்கே தனுஷ்கோடியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட என்ன பேசலாம் பார்த்தீங்கன்னா, இவங்கள்ட்ட சொந்தமாக போட்டு இருக்குது. அந்த போட்டில் போய் மீனை பிடிச்சிட்டு வர்ற மீனை தான் கொண்டு வந்து இவங்க வந்து வெட்டி குழம்பு வைக்கிறது, பொரிக்கிறதுக்கு எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு லொக்கேஷன் சொல்லணும்னா லைட் ஹவுஸ் இருக்குது பாருங்கள். லைட் ஹவுஸ் பக்கத்துலேயே இவங்களோட ஹோட்டல் இருக்கும். நீங்கள் இங்கே உள்ள சாப்பாடு தனுஷ்கோடியில் நீங்கள் மீன் குழம்பு சாப்பிட வரீங்கன்னா ஹோட்டல் உள்ள சாப்பாடு மாதிரி இருக்காது. மீனவர்கள் எப்படி மீன் குழம்பு வைப்பாமோ அதே மாதிரி தான் இவங்க வந்து மீன் குழம்புலாம் வைப்பாங்க. நீங்கள் உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நல்ல பெரிய ப்ளேஸாக இருக்கும். நீங்கள் அட் அ டைமில் ஒரு 40 பேர்னாலும் அசால்ட்டாக உட்காந்து சாப்பிட்லாம், 40-50 பேர்னாலும் சாப்பிட்லாம். இவங்கள்ட்ட மீன் என்னென்ன மீன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன், பார்க்கலாம். இவங்க தான் கடையோட ஓனர் அண்ணன். ஆனால் நல்லா இருக்கலாண்ணே? மைக்கு மட்டும் மாட்டிக்கிறேன். ஆனால் நம்மள்ட்ட என்னென்ன மீன் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் சொல்லிடுங்கண்ணா. தம்பி, நம்மகிட்ட வந்து இந்த மீன் வந்து உருண்டை மீன் சொல்லுவோம். இந்த மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. உருண்டை இருக்குது, சூரை மீன் இருக்குது தம்பி, சூரை இருக்குது. இது மதுரை மீன் இதுக்கு பேர். வாவல் இருக்கு, பாறை இருக்குது, பாறை இருக்குது, நாங்கள் வரி ஓரா இருக்குது. இது வந்து தோலைப்பாறைன்னு சொல்லுவோம். இந்த பாறை இருக்குது தம்பி. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மீன் எப்போவுமே எல்லா வெரைட்டிஸ் மீன் நம்ம கடையில் நம்ம போட்டில் வந்து சொந்தமாக போட்டு பிடிச்சிக்கனால போய் பிடிச்சிட்டு வருவோம். உங்களுக்கு சண்டே சாட்டர்டேனா எப்போவுமே கம்பல்சரி உங்களுக்கு வஞ்சிர மீன், நெய் மீன் எல்லாமே இருக்குது. நீங்கள் நினைக்கிற மீன் இந்த மீன் தான் கிடையாது. ஒவ்வொரு டைமும் வலையில் எந்த மீன் வருதோ அந்த மீனுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஆமாம், சொல்லண்டா. இது மட்டும் ஒரு பார்சல் இல்லை, இங்கேயும் மீன் இருக்குது. அது வந்து பெரிய மீன் சைஸ் மீனாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் சின்ன மீனாக இருக்கும். இது வந்து பசந்தி மீன். இது வாவல் மீன் டேஸ்ட் இருக்கு. பசந்தி இருக்கு. இது சிறையா மீன் இருக்குப்பா. சிறையா, மணலம்பாங்க, மடவம்பாங்க. இந்த மீன் இந்த மீனை வந்து அப்படி பேர் சொல்லுவாங்க, மணலை, மடவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஊலா மீன் இருக்குப்பா, ஊலா இருக்கு. ஊலி மீன், இது வந்து வெளியிடங்களில் வந்து சீலா மீன் சொல்லுவாங்க. ஆமாம், இது வந்து கருப்பு ஊலி நாங்கள் சொல்கிறது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இறால் இருக்குது, கனவா இருக்குது. இறால் இங்கே பெட்டியை காட்டுங்க தம்பி. இறால், நண்டு, கனவா எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து சாப்பாடு போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன கேட்டாலும் நம்ம போட்டு கொடுப்போம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வர்றது? ஆமாம், எக்ஸ்ட்ரா வர்றது. சாப்பாடோட வர்றது? சாப்பாட்டோட ஒரு வறுத்த மீன், ஒரு குழம்பு மீன், அன்லிமிட் சாப்பாடு. சாப்பாடு 120 ரூபா, உங்களுக்கு ஃபுல் ரைஸ் வந்துடும். அதில் சாம்பார், கூட்டு பொரியல் எல்லாமே வந்துடும் அதுலேயே. ஓகே, செப்பரேட். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு போக வேறு ஏதாச்சும் இதில் உங்களுக்கு பெரிய மீன் வேணும், பொரிச்சு வேணும் அப்படின்னா இவங்க வந்து தனியாக வெட்டி அதை வந்து பின்னாடி வச்சு க்ளீன் பண்ணி கொண்டு வந்து முன்னாடி வந்து பொரிச்சு கொடுப்பாங்க. அது போக இறால் வந்து கிரேவி மாதிரி, கிரேவியில் அது என்னது? ஆமாம், உங்களுக்கு ஜில்லி டைப் ஜில்லியே, உங்களுக்கு கிரேவி எப்படினாலும் வச்சு தரோம். உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் எப்படி கேட்டாலும் போட்டு தருவோம் நாங்கள். இந்த டைம் கண்டிப்பாக எல்லாருமே வெளியே, ஆமாம் சம்மர் டைம், பாப்பா பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டுருப்பாங்க. நீங்கள் வந்து ராமேஸ்வரம் வருவீங்க, கோயிலுக்கு வந்துட்டு தனுஷ்கோடி போவீங்க. தனுஷ்கோடி போயிட்டு மதியம் சாப்பாடு நல்ல ஒரு மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிட்னா சுதாக்கா கடைக்கு வாங்க. என்ன நான் அப்படியே மீன் வெட்டுறது, சாப்பிட்றது இது எல்லாத்தையும் நான் காமிக்கேன், வாங்க பார்க்கலாம். இந்த ஓரா மீன் இருக்குல்ல, இந்த ஓரா மீனை வந்து வெளிநாட்டுக்காரங்க அரபு கண்ட்ரியில் வந்து துபாய்ங்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்டா துபாய்க்கு போயிட்டு வந்தவங்கனாலும் சொல்லுவாங்க, துபாயில் உள்ளவங்களும் எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. இது மட்டும் அங்கே வந்து நல்ல விலைக்கு போகும். ஆனால் நம்ம முருகஸுக்கு 1500 இந்த முள்ளு குத்துச்சுன்னா கடுக்கும். இந்த முள்ளுனாலும் சரி, இந்த உரண்ட முள்ளுனாலும் சரி குத்துச்சுன்னா கடுக்கும். ஆனால் இது இந்த மீனை நம்ம அப்படியே முழு சாப்பிட்டு பொரிச்சிடலாம். இதை வந்து தொலியை உரிச்சிட்டு பொரிக்கணும், இல்லைன்னா கோடு போட்டுட்டு பொரிக்கணுங்க.
அதுபோல் நான் வந்து இன்றைக்கி வந்து எந்த மீன் எடுக்க போகிறேன்டா, சூரை மீன் தான். எனக்கு சூரை மீன் ரொம்ப பிடிக்கும். எங்கள் போட்டிலலாம் வந்துச்சுன்னா நாங்கள் விடைய மாட்டோம். எத்தனை மீன் வந்தாலும் கறிக்கு போக மற்ற மீனெல்லாம் விற்போம். எனக்கு தெரிஞ்சு சூரை மீனை தான் வெட்டி இப்போ பொறிக்க போகிறோம். அண்ணன்ட்டு கொடுத்துருவோம். ஆனால் இதை மட்டும் பொறிச்சு கொடுத்துருங்கண்ணா. சரிப்பா சரிப்பா. ஓகே. அப்படியே பின்னாடியே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆமாம், இது எல்லாமே கடற்கரை மணல் தான். மீன் வெட்டுறது வாங்க, நல்லா ஒரு லேடிஸ் வாங்க, கூட உட்காருங்க. இந்த இப்படி நான் இங்கேயே வெட்டுறதுக்கு 2 பேர் இருக்காங்க பாருங்க. பாருங்க, உள்ள மீன் வெட்டுறதுக்கே 3 அருவம்னா ஒரு கத்தி 4 அருவம்னு கிடக்கு. அப்பா, இந்த சூரை மீனில் வந்து புரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம், புரோட்டீன். ஜிம்முக்கு போகிறவங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சூரை மீனை. அது போக கடல்லையே கிடக்கிற ஒரு மீனில் ரத்தம் அதிகமாக இருக்கிற மீன் தான் இந்த சூரை மீன் தான். சரிங்களா? இந்த சூரை மீன்லேயே ரொம்ப வகை இருக்குது. இது வந்து வரிச்சூரைன்னு சொல்லுவோம். இன்னொன்று கேரை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அது வந்து இடையில வந்து மஞ்சள் அடித்து விழுந்துருக்கும். இன்னொன்று எலிச்சூரை இருக்கும், குட்டியாக இருக்கும், சின்னது. அப்படி ரவுண்டு பீஸாக போட்டுருங்கண்ணா பாட்டி. இங்கே வேலை பார்க்குறவங்க யாருமே கிடையாது, எல்லாம் வீட்டில் உள்ளவங்க தான் வேலை பார்ப்பாங்க. அப்படியா? ஓ சரி சரி. வெளியூர்னால நம்ம தீவுக்குள்ளே தானே இருக்காங்க. பீஸை பாருங்களேன், ஒரு பீஸை செம்மையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா வரி வரியாக விழுந்து சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூரை மீன். நானே சுக்கா வச்சுருவோம், இல்லை குழம்பு, இல்லை பொரிக்க, எதுனாலும் வைக்க நல்லாயிருக்கும். துண்டு ஒன்று இந்த சீலா மீன் மஞ்சளாக இருக்குல்ல, அதுக்கு இணையாக இருக்கும் துண்டு பீஸ் விழுகிறதுலாம். பாட்டி சூப்பராட்டி விடுவாங்க. இல்லை என்ன இந்த இடத்துலையே வெட்டி இந்த இடத்துலையே கழுவி கொடுத்துருவாங்க. இங்கே தண்ணியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கடல் தண்ணி ப்ளஸ் இந்த இடத்துல தோண்டினா நம்மளுக்கு வந்து நல்ல தண்ணி வரும். இந்த இதில் கிணறு போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல. அதில் இருந்தால் அள்ளி எல்லாம் யூஸ் பண்ணுறது. அங்கே தோண்டினாலும் நல்லா தண்ணி வரும். கடலில் ஓரத்தில் தோண்டினாலும் துண்டு தான் வரியாக இருக்கும். வட்டி லேயராக தனியாக எடுத்து பிச்சு சாப்பிட்லாம். எடுக்கலாம். நீங்கள் அப்படி சொல்லியிருந்தா எடுத்துக்கலாம். இல்லை இருக்கட்டும், இப்படி ரவுண்டாக விழுந்தால் தான் நல்லா இருக்கும் பொரிக்க. கையை பொறுமையாட்டம் போட்டி மண் வேண்ட போட்டுக்கிறேன் நல்லுக்குது. நீங்கள் இங்கே வந்தாலும் சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த மீன் வேணுமோ அதை வெட்டும்போது நீங்கள் இருந்து பார்க்கலாம். வெட்டும்போது வெட்டி கழுவிட்டு மசாலா தடவை வரைக்கும் நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். சரியான ரத்தம். மீனெல்லாம் வெட்டி முடிச்சிட்டாங்க.
அவ்வளோதான் வெட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ கழுவுறதுக்கு அந்த அக்கா கழுவிட்டுருக்காங்க. இங்கேருந்து கழுவி அங்கே கொண்டு போயிடுவாங்க. சூப்பராக கழுவிட்டாங்க. கேட்டு தண்ணி ஊற்றுறது கால் சின்ன சுடு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கடல் தான் இருக்குது. அங்கிட்டு பாருங்கள் வெட்டி, அங்கிட்டும் கடல் தான் இருக்கும், இந்த சைடு பார்த்தாலும் கடல் தான் இருக்கும். கடற்கரை பக்கத்துலேயே கடல் காற்றை வாங்கிட்டு அப்படி இங்கே உட்காந்து சாப்பிட சூப்பராக இருக்கும். நல்லா மீன் கழுவி எடுத்துட்டாங்களா, இனிமேல் மசாலா மட்டும் போடணும். அவ்வளோதான். 2 தண்ணியிலுமே நல்லா சூப்பராக கழுவிட்டாங்க. லைட் ஹவுஸில் இருந்து இங்கே பார்க்குங்கண்ணா நம்மளை தெரியுமான்னு தெரியலையே. அவங்க நம்மளுக்கு தெரியுவாங்க, நம்ம தான் அவங்களுக்கு தெரியுமா. வாங்க நீ பொறிக்க போயிடலாம். மசாலா தடவை சரியான சூடு, வெறுங்கல்ல நடக்க. இப்போ நல்லா கூலிங் ஆயிடுச்சு. வாங்க போ. தலைவர் தூங்கிட்டாரா? தூக்கம். மீனுக்கு மசாலா பாருங்கள், இங்கேயே மசாலா தடவி வச்சுருக்காங்க. அந்த மசாலாக்குள்ளே ஒரு பொருளை போட்டுருவாங்க. இதில் என்ன மசாலாக்கா இது? வெறும் மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி, சால்ட்டு, அவ்வளோதான். ஆமாம் அவ்வளோ. வெறும் மிளகா பொடியும் மஞ்சள் பொடியும் உப்பும் இது மட்டும் போட்டுருக்காங்க. உள்ள மொத்தம் ஒன்று ஒன்றா விழுந்துட்டுருக்கு. அங்கே இறாலும் அது கனவாயும் போட்டிருக்காங்க. கனவானால தான் மூடி போட்டிருக்காங்க. கனவா, இறால், வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இங்கே எல்லாமே விறகடுப்பு தான். விறகடுப்புலையே வந்து இது பண்ணிடுவாங்க. ஸ்டவ் அடுப்புலலாம் எந்த ஒரு சமையலும் கிடையாது, எல்லாமே விறகடுப்பு தான். அடுத்து பொரிச்சு மீனை போட்ட வேண்டியதான். புள்ள சொல்றீங்களா? யாருமே கனவாய் போடுறது இப்படி
நம்மளுக்கு மீனை வந்து பொரிக்க உள்ள போட்டுறாங்க பாருங்க எண்ணெயில். அப்படி அந்த மசாலாவோடு அப்படியே விழுகுது மீன் உள்ள. பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இவர் தான் தனுஷ்கோடி மீனவன், பார்த்துக்கோங்க. இவர் சேனல் உள்ளே போய் பாருங்கள், தனுஷ்கோடியில் இருக்கிற எல்லா வீடியோ வந்துட்டுருக்கும். ஆமாம், நண்டையும் பொரிக்க போடுறாங்க. நல்ல பொட்டு நண்டாக இருக்குது எல்லா நண்டும். அதுலேயும் மசாலா போட்டு லைட்டாக ஊற வச்சிட்டாங்க. இதுக்கு நண்டுக்கு மசாலாவா இது? தக்காளி வெங்காயம் இறாலு கணவாய் போடுறது. இறாலு கணவாய் என்ன ஒரே இதில் பாருங்கள். மீன் பொரிச்சியல் ஓடிட்டு இருக்கு, இறால் பொரியல், கனவா பொரியல், அதுக்கப்புறம் நண்டையும் போட போகிறாங்க. நண்டாட்டி முழுசு முழுசாக தூக்கி போட்டுருக்காங்க. கணவாய்க்கு மசாலா போட்டுட்டாங்க பாருங்க. கணவாய்க்கு மசாலா, இறாலுக்கு மசாலா. மசாலாண்டா அந்த தக்காளி வெங்காயத்தை தான் நான் மசாலாங்கிறேன். இப்போ வந்து இறால் எடுக்கிறாங்க பாருங்கள். இறால்லாம் நல்லா வெந்துட்டு பக்கத்துலேயே கனவா இருக்குது. நல்ல பொட்டி கனவா, அப்படி சாப்பிட சவச்சு திங்க சூப்பராக இருக்கும். அடுத்து நண்டு ரெடி ஆகிட்டு இருக்கு, மீன் ரெடி ஆகிட்டு இருக்கு. வெயில் பயங்கரமாக இருக்கு. என்ன சரியான நண்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துட்டுங்க, எடுக்க போகிறாங்க இப்போ அக்கா. நம்மளுக்கு இலை போட்டாச்சு. இன்றைக்கி வந்து மீனோட விருந்துனே நம்ம சொல்லலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பொரிச்ச மீன் இருக்குது, இறால் கிரேவி, கனவா, அதுக்கப்புறம் நண்டு, இது எல்லாமே இருக்குது. ப்ளஸ் மீன் குழம்பு முதற்கொண்டு இருக்குது. ஒரு கடலில் எது முக்கியமாக நம்ம சாப்பிடுவோமோ அது எல்லாமே இங்கே இருக்குங்க. அண்ணா வாங்கண்ணா. நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கலாண்ணே. வாங்கண்ணா. நல்லா இருக்கலாம். அப்படியா? தேங்க்ஸ்ண்ணா. நீங்கள் எந்த ஊர்ண்ணா? ஓ, அங்கே இருந்துறீங்களா? ஓ, சரி 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 சரிண்ணா. ஆமாண்ணா ஆமாண்ணா. ஓகே ஓகே ஓகே. இல்லை, நாங்கள் சும்மா பசங்களாக தான் வந்தோம். இல்லை பிள்ளைகள் கூட்ட வரல. அப்படியா? ஓ சரி சரி. எங்கே பட்டுக்கோட்டை இல்லையாண்ணா? அதிராப்பட்டினம். சரி, இடையில கூட நாங்கள் அதிராப்பட்டினம் தான் வந்துருந்தோம். ஆமாம், அங்கே தான் இருக்கோம். ஓகே, கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வர்றேன் கண்டிப்பாக. ஓகேண்ணா. இருங்க, குழம்பு இது உருளைக்கிழங்கு கூட்டு வைக்கிறாங்க. உருளைக்கிழங்கு கூட்டு, சிறைய மீன் குழம்பு தான். இங்கிட்டு வரதுங்க. கண்ணாடி
மீன் குழம்பு. இங்கே வந்து ரசமும் இருக்குது, மோரும் இருக்குது, சாம்பார் இருக்குது. ஆமாம், நீங்கள் வெஜ்ஜு சாப்பிட்டீங்கன்னா வெஜ்ஜு சாப்பாடு இங்கே இருக்குது. நீங்கள் இது மீன் குழம்போட எத்தனை மீன் ஒரு பீஸ் ஒரு மீன் பீஸுன்னா மீன் குழம்புக்கு 2 மீன். இப்போ நீங்கள் மீன் குழம்பு வாங்கி சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மீன் பீஸ் இருக்குல்ல, இது வந்து 2 பீஸ் வைப்பாங்க, ப்ளஸ் ஒரு பொரிச்சி மீன் வைப்பாங்க. ஒரு பொரிச்சி மீன் தானே இல்லை 2? அந்த மீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி 1 இல்லைன்னா 2 அப்படி வைப்பாங்க. ஏன்னா அதான் வாங்க. கண்டிப்பாண்ணே. தாஜ் பிரியாணி சென்டர் என்ன ஈஸியாக அதிரப்பட்டம். ஆமாண்ணா, கடல் இருக்கேன். அதிரப்பட்டம் நான் வந்திருக்கேன். அதான் வர்றேன், கண்டிப்பாக நான் வர்றேன், நெக்ஸ்ட் டைம் வர்றேன். சரிங்களா? கண்டிப்பாக. தேங்க்ஸ்ண்ணா. அப்படியா? ஓகே ஓகே, நன்றிண்ணா. அண்ணன் வந்து ராஜ் பிரியாணி சென்டர்னு வச்சுருக்காங்க அதிராப்பட்டினம். நீங்கள் இங்கேருந்து ஈசிஆர் ரோட்டில் எங்கேயாச்சும் போனீங்கன்னா கண்டிப்பாக அதிராப்பட்டினம் பிரியாணி கடையிலையும் சாப்பிட்டு பாருங்க. அண்ணனோட நம்பர் இதில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அண்ணன் வீடியோ பார்த்துட்டு நம்ம வீடியோ எல்லாம் பார்த்துருக்காங்க, பேசும்போது சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றிண்ணா சொல்லிக்கேன். தலைவர் பொரிச்சின்னு எடுத்தீங்க தலைவர். இவர் வந்து நிகால் லைஃப் ஸ்டைலு பாம்பன் பாலா. தலைவர் பேர் சொல்லிடுங்க. விக்னேஷ். இவர் வந்து நம்ம தனுஷ்கோடி மீனனோட கேமராமேன். முடிச்சு விட்டுட்டீங்களே. சண்டையில் சுத்தமா சாப்பாடு நல்லா, சோறு நல்லா சுட சுட இருக்குங்க. அது கூட சேர்த்து நல்லா மீன் குழம்பு. தலைவர் சாப்பாடு எப்படின்னு சொல்லிங்க, நீங்கள் சாப்பிட்டு இருக்கீங்க. நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி இங்கே உள்ள சாப்பாடு வந்து நம்ம வீட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வைப்பாங்க. வீட்டில் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். கடைக்கு ஆட்கள் வர்றாங்க பாருங்க சாப்பிட. பாருங்க கனவா இருக்குது. தலைவர் எடுத்து சாப்பிடும் தலைவர், பிரித்து வைங்க. இறால், இறால் நல்ல பொரியல் விழுந்துருக்கு. நல்லா இன்னைக்கு ஒரு புடி கனவா புடி. இந்த புடி சொல்லுங்க தலைவர், சாப்பாடலாம் கட்டி ஒரு புடி சொல்லுங்க. இறால் நல்லா ஸ்பைசியாக இருக்கு. கிரன்ச்சி. கனவா நல்ல பொட்டி கனவா. கறி, சூர மீன் கறி. பக்கத்தில் வச்சு சவுண்டு பயங்கரமாக இருக்குங்க வேற. அப்படியா? அதாவது கறி எப்படி இருக்கு அது மாதிரி இருக்கு. மீன் மாதிரியே இல்லை கறி. மைக் வேறு பக்கத்தில் இருக்கான், டம்மு டம்முன்னு கேட்கவோ இல்லை. இதான் தலைவர் இந்த வெங்காயம் தாங்கிட்டு. கனவா சூப்பராக இருக்கு. இந்த கனவோட சைஸை காமிக்கேன். அதோட வயிறு பகுதி இத்தனை கொண்டு தான், சின்னது. ரொம்ப பேசுங்க தலைவர. என்ன தலைவர, தலைவர் பேச மாட்டேங்கிறாரு. முதலாளி நீங்கள் பேசுறீங்களா? எல்லாம் பேச கதறாங்க, எதுக்குன்னே தெரியல. யூடியூபர் நீ. தனிமையில் பேச வீட்டில் மட்டும் ஆய் மக்களே வந்து பாலத்தை கேட்க சொல்லி கேட்க. சூர மீன் மணி அடிக்க முடியுமா? சூர மீன் பாருங்க. சூப்பராக இருக்கும். இந்த சூர மீனோட மாசி கருவாடு இருக்குல்ல, அது நம்மள்கிட்ட இருக்குது. ஃபஸ்ட் குவாலிட்டி. வேணுண்டா கீழே ஒரு நம்பர் போடுறேன், கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க. சரிங்களா? மாசி கருவாடு இருக்குங்க. சூர மீன் வந்து ப்ரோட்டீன்லாம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஜிம்முக்கு போகிறவங்க அதிகமாக சாப்பிடுவாங்க இந்த மீன் வாங்கி தான். அது லேயர் லேயராக வரும் மீன் பாருங்க. அப்படியே லேயர் லேயராக வரும். அப்படி இருக்கும் மீன்.
ஆமாம் நண்டு தருதா நண்டுக்கு நீ ஒரு வீடியோ பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தேன் யாருக்கா நண்டுக்கு இவன் தான் பண்ணா நீ போட்ட நண்டுக்கு என்ன நண்டு சூப்பா ஆமாம் ஆமாம் எங்கே வச்சு எடுத்தீங்க நண்டு சூப்பு நண்டு சூப்பு இல்லை ம் கல் நண்டு வீடியோ தான் போட்டு அப்படியா பொட்டு நண்டு கல் நண்டு போட்டதுக்கு நல்லா வேலை பார்க்கலாம் சரிதான் ம் எல்லாரும் மீன் எடுங்க பெரிய மீன் காலி பண்ணி ஏறணும் மீனை ஒரே மீன் அப்படியே கொடுத்துருவோம் பீஸ்லாம் நல்லா இருக்கு சரி நான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறோம் நீங்கள் சாப்பிட்ணுன்னா சுதாக்கா கடைக்கு வாங்க நல்லாயிருக்கும் எல்லா சாப்பாடும் எல்லாமே சூப்பராக இருக்கும் நம்ம நினச்ச மீன் எடுத்து பொரித்து சாப்பிட்லாம் ஓகேவா வாங்க சாப்பிடு ஒரே சாப்பிடு இங்கே ஊலியும் சிறையாவும் பொரியல் ஓடிட்டுருக்கு ஊலி சிறையா பாறை மூணுமே பொரிச்சிட்ருக்காங்க பையனா முள்ளி மீன் ஓரா மீனை தூக்கிட்டாங்க முரட்டு மீனுங்க இந்த மீன் எல்லாமே இருக்க ஓரா சிறையா அதுக்கப்புறம் பாறை ஊலி இது எல்லாமே இந்த அண்ணங்க தான் எல்லோரும் வாங்கியிருக்காங்க இங்கே தான் சாப்பிட்றேன் ஹாய் நான் நல்லா இருக்கீங்களாண்ணா நல்லா இருக்கான் ஓகே நீங்கள் எந்த ஊர்ண்ணா நாங்கள் சாயல்குடியில் வந்துருக்கோம் சாயல்குடி தானா ஓ சரி நீங்கள் எல்லாத்திக்கலாமா ஈஸி விடுமுறைக்காண்டி வந்தால் சுற்றி பார்த்துட்டு அவரோட அண்ணன் கடையில் ஆ கொஞ்சம் பொரிச்சிங்களா ஃபேமஸ் இங்கே தான் சொன்னாங்க சரி, நம்ம டேஸ்ட் பண்ணுவோம் அப்படியா ஓ சரி 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 ஓகேண்ணா சூப்பர்ண்ணா என்னண்ணா எங்கள் ஃபேமிலி இந்த வேன் ஃபுல்லாக எங்கள் ரெண்டு ஃபேமிலி இந்த வேன் ஃபுல்லாக அவங்க ஃபேமிலி தான் இருக்காங்க எல்லாருமே ஓகே 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 சூப்பர்ண்ணா தேங்க்ஸ்ண்ணா முரட்டு மீனாக தூக்கி போட்டிருக்கீங்க எல்லாத்தையும் பொரியல் போட்டு சரி நாங்களும் அங்கே கடற்படத்தில் சரி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இங்கே எப்படி இருக்குது எங்கள் ஊரில் இருக்கிறது இங்கே எப்படி இருக்குது எப்படி டிஃப்ரெண்ட் இருக்குது ஓகே அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி ஆ சரி ஓகே நன்றிண்ணா தேங்க்ஸ்ண்ணா எல்லாருமே 5 பேர் வந்தோம் 5 பேருமே சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க எல்லா சாப்பாடுமே நல்லாயிருக்கும் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது நல்ல திருப்தியாக சாப்பிட்டுட்டு மீனும் நல்லா பொரிச்சு வாங்கியாச்சு ஒரு சில மீனை வந்து சாப்பிட முடியல ஏன்னா நாங்கள் வந்து சூறை மீன் நல்லா பெருசாக வாங்கிட்டோம் 2-3 பேர் இந்த என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா நாங்களாம் வரும்போது எனக்கு காலையில் கொஞ்சம் பசி எடுத்துகிட்டு எப்படியாச்சும் பசி அடைக்கிட்டு தனுஷ்கூரில் போய் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு வெறியில் தான் வந்தேன் இருந்தாலும் இடையில பசி எடுத்தனால அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டு என்னால் ரொம்ப சாப்பிட முடியலை ஆனால் மற்றபடி எல்லோரும் நல்லா சாப்பிட்டாங்க இங்கே பாருங்கள் சாப்பிட்டுட்டு ஒருத்தர் குனிஞ்சிட்டு நிமிர முடியலை கொஞ்சம் மீனையும் பார்சல் பண்ணியாச்சு நீங்களும் தனுஷ்கோடிக்கு வர்றீங்க ராமேஸ்வரம் டூர் பிளான் போட்டுட்டீங்க அப்படின்னாலே சுதாக்கா கடையில் சாப்பிட்றத மிஸ் பண்ணிடாதீங்க மீன் பொரியல் எல்லாம் சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய்